உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, அங்க போய் படு. அங்க எதுக்கு நான் போய் படுக்கணும்? சாதாரணமா இல்ல, குப்பரை படுக்கணும் போ. ஏன்னா இந்த ஊசி பின்னாடி தான் போடணும். ஐயோ, எனக்கு காய்ச்சலாம் சரியா போச்சு. ஓஹோ, அப்புறம் அந்த ஜுரம்? ஜரம் போயிடுச்சே, வயிற்றுல எல்லாம் சரியா போச்சு எனக்கு. சின்ன வரட்டா. சாரி பாஸ், அதெல்லாம் முடியாது. வரலனாலும் இனி ஜுரம் வராம இருக்க இந்த ஊசிய போட்டுதான் ஆகணும். ஒரு வாட்டி இந்த சிரிஞ்சில மருந்தை ஏத்திட்டா உடம்புல இறக்காம விட மாட்டேன். ஏம்ல, நான் தான் சரியாயிடுன்னு சொல்லுதேன். சினிமா டைலாக் எல்லாம் பேசுதேன். இல்ல வேண்டாம், எனக்கு சரியாயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஏ வெட்டுக்கிளி, மைனி வாடா இங்க. வாடாங்கறல. தோ வர. ஏல சாபாரு, நீ ஏன் கூட வந்தா அது ஞாபகம் வச்சுக்க. இல்ல ஏல வேணாம் மைனி அடிப்பாங்க நீ. இப்போ மைனி வேணாம். இறங்க விட மாட்டேன்ல. இறங்க இங்க. ஐயோ போடுங்க சீக்கிரம் போடுங்க. இல்ல போடுங்க சொல்லுதுங்களா. ஜோலி முடிஞ்சு. ஒண்ணில்லை நீ ஒண்ணில்லை. அம்புடுதானே அம்புடுதேன். ஒண்ணும் இல்ல. எப்படி எப்படி இருக்கு? வலிக்குதா? இவர் பெரிய மன்மதன வந்து ரொமான்ஸ் என்கிட்ட கொட்டுறாரு. ஓய், இது ஹாஸ்பிட்டல். ரொமான்ஸ்லாம் இங்க இப்படிதான் இருக்கும். போ. இல்ல கலர் குடுடி, தாகமா இருக்கு. 5 ரூபா தானே, போனா போட்டும் விடு. சரிங்க மாமா. நீ கலர் குடு. தள்ளுட்டி மாமா, இந்தாங்க. சார்வால், ஏட்டு முப்பிடாதி. ரிப்போர்ட்டிங். இன்ஸ்பெக்டர் சார்வால் இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல ரொம்ப பிஸி. ஓவர். என்ன பாண்டி, என்ன காலையிலே கடை பக்கம்? என்ன எசக்கிக்கு மொத போனி பண்ணலான்னு வந்தியா? அது ஒரு கேஸுக்காக விசாரணை நடத்தலான்னு வந்தேன். தாகமா இருந்துச்சு, அதான் கலர் குடிக்கலான்னு. ஓ, கேஸ் விசாரிக்க வந்தவன் தான் இங்க சியர்ஸ் பண்ணி நிக்கிறியோ? அண்ணே, மாமா என்கிட்ட வாங்கின கடனை வட்டியோட திரும்ப கொடுத்துட்டாவ. ஆஹா. இதோ இந்தாண்ணே காசு. 15 ரூபா போக 5 ரூபா எனக்கு கொடு. அதுதான் என்னோட வட்டி காசு. இல்ல கில்லாடியா இருக்கேல. அவளுக்கு ஒரு பொட்டி கடை வச்ச மாதிரி உனக்கு பக்கத்துல ஒரு வட்டி கடை வச்சு விடலாம் போல இருக்க. நல்லா வசூல் செய்தா. பாண்டியே, நீ கேஸ் விஷயமா தான் வந்தன்றத நான் நம்புதேன். பிரசிடென்ட் சார்வால், எங்க இன்ஸ்பெக்டர் மறைஞ்சு நின்னு கேஸ விசாரிக்க வந்த விதத்தை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. போங்க. ஏம்ல பாத்தியா, உன் அண்ணன் கேஸ் விசாரிக்க வந்திருக்கானா? டேய், இங்க என்னடா பண்ற? சும்மா தான் ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லிட்டு நீங்க வரலாம். இசைக்கு பின்னாடியே சுத்தலாம். ஆனா உன்னோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கதான் இங்க ஆளே இல்லடா. என்னல பேசுத? உண்மைய பேசுறேன். உனக்கு எசக்கியே பிடிக்கும், எசக்கிக்கு உன்னை பிடிக்கும். So what? அதனாலலாம் எதுவும் ஆக போறதில்ல. நீ தினம் தினம் இப்படி வந்து 100 நாள் கூட கலர் குடிக்கலாம். இந்த பொட்டி கடைக்கு போனியும் பண்ணலாம். அதை தவிர உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. அத்தனை லவ்வும் வேஸ்டா தான் போகும். மருமோன, என் மருமக சொல்றது 100க்கு 100 உண்மை.
சில பயலோ பிடிக்கிற புடிவாதத்தால என் மக வாழ்க்கை தான் நாசமாயிட்டு இருக்கு. இது என் மவளுக்கும் புரியல, பிடிவாதம் பிடிக்கிறவனுக்கும் புரியல. என்ன மன்னிச்சிருங்க மர்மோன. சரி நான் கிளம்புறேன். ஏம்ல ம். நான் என்ன கிளம்பவே இல்லையா? நீ எப்படி தனியா போவா? ஆ, உனக்காக உன் தங்கச்சிங்க வேணா காத்திருப்பாளுங்க. அங்க பேஷன்ஸ் யாரும் காத்திருக்க மாட்டாங்க. நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, போறேன். அண்ணே என்னென்ன மைனி இப்படி கோச்சிட்டு போதாவ? எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். இல்ல நீ என்ன ஸ்கூல் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் கிளம்பு. சரிண்ணே. வட்டில வாங்கிட்டல, போ போய் கிளம்பு. ஏக்கா வாக்கா. இல்லை நான் கணக்கை முடிச்சிட்டேன். இதோட கணக்கு முடிஞ்சு போச்சான்னு நீ தான் சொல்லணும். நான் வரேன். இசைக்கு வந்துருச்சு வந்துருச்சு. இல்லே இப்ப போனா தான் சரியா இருக்கும். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? இந்த காலி பாக்கெட் அம்புட்டியும் கடைக்கு முன்னாடியே அப்படியே போட்டு போயிடுறது. இதுக்குதான் சின்ன பிள்ளைங்களே கூட்டிட்டு வராதீங்கன்றது. இல்லை சனியா ஐயா, நான் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கையில இந்த பரணியோ வைகுண்டமோ வந்தா நீ ஒரு தடவை தொண்டைய கணச்சிக்க, அந்த வெறும்பைய சம்முவம் வந்தான்னு வெயி கழுத மாதிரி 2 தடவை தொண்டைய கணச்சிக்க. எதுக்குங்க ஐயா? இல்லலே அப்பதானே வர்றது ஆறுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆக்டிங்க கொடுத்து பண்ணலாம். சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சரி வா இறங்குவோம், ஆரம்பிப்போம் ஆட்டத்தை. என்னடா எதுக்கு பயப்படுத? நான் என்ன சிங்கமா புலியா? நான் உன் மாமனார் தானே. என்ன பார்த்து எதுக்கு பயப்படுத? இப்போ இப்போ என்னத்துக்கு இங்க வந்தீங்க? அது நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடாண்டாமா. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கதாமா வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.